வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க. நகைக்கடன் வகைகள், எந்த நகைக்கடன் உங்களுக்கு பொருந்தும்? சாதாரண நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா? விவசாயத்திற்காக வாங்கிய நகைக்கடன் தள்ளுபடி செய்யுமா? வட்டி விகிதத்தில் எந்த வித்தியாசம்? கடன் தொகையில் உள்ள வேறுபாடுகள், ரிசர்வ் வங்கியுடைய கட்டுப்பாடுகள், அனைத்தை பற்றியுமே இந்த ஒரு வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். இந்தியன் வங்கியில் நகைக்கடன், வங்கி வட்டிக்கு நகைக்கடன் பெறுவோரில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நகைக்கடன் தள்ளுபடிக்காக தற்சமயம் சில விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. தங்கத்தின் விலை அசாதாரணமாக உயர்ந்துள்ளது. ஒரு சில சமயம் ஒரே நாளில் 2 முறை விலை உயர்வு ஏற்பட்டிருக்குங்க. இதனால் நகை கடைகளில் சில பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் நகையை வைத்து அதிகபட்ச கடனை பெறுவது எப்படி அப்படின்ட்டு குறிப்பிட்ட மாதிரி வங்கிகளுக்கு ஒரு ரூல்ஸை ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்திருக்குங்க. அதனால அதை பொறுத்து தான் இனி கூட்டுறவு வங்கிகளும் சரி, நேஷனலைஸ்டு வங்கிகளாக இருந்தாலும் சரி, இதன் மூலமாக தான் செயல்படும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ரிசர்வ் வங்கியினுடைய புதிய கட்டுப்பாடுகள் அப்படின்றது தங்கம் விலை ஏற்றத்தாழ்வு. ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை ஏற்றத்தாழ்வு. தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடையும் பொழுது வாடிக்கையாளர்கள் வாங்கிய கடன் தொகை அடகு வைத்த நகையின் மதிப்பை விட அதிகமாகிவிடும். இதனால் கடனை திருப்பி செலுத்தாமல் நகையை வங்கியிலேயே விட்டு போக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. ஸோ புதிய கடன் அளவுக்குண்டான வரம்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வரம்பு அப்படின்னா 5 பவுனுக்குள்ளாரனா 5 லட்சம், அந்த 2லேருந்து 6 லட்சத்துக்குள்ளார தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வரம்பு, ஒரு லிமிட்டை வச்சுருக்காங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க புதிய கடன். ஸோ 85% வரை இந்த 2 லட்சத்துக்கு உள்ள கொடுத்தா வந்துடும். 80%, 2 to 6 லட்சம்னா 80% வரும். 5 லட்சத்துக்கு மேலேனா 60 to 60% மட்டும்தான் கடன் ரிட்டர்ன் வரும். ஸோ வங்கிகள் நஷ்ட அபாயத்தை குறைக்க ரிசர்வ் வங்கியின் நகை மதிப்பு வழங்கப்படும் கடன் அளவை கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஸோ வங்கிகளில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நகை கடன்கள், தனிப்பட்ட செலவுகள், மருத்துவ தேவைகள், குழந்தைகள் கல்வி மற்றும் சிறுதொழில் போன்றவற்றிற்கு தனி சாதாரண கடன்கள் எல்லாமே வழங்கிட்டு இருக்காங்க. விவசாயம், பால் பண்ணை, மீன் வளர்ப்பு போன்ற விவசாயம் சார்ந்த தொழில்களுக்காக வழங்கப்பட்டு வருவது விவசாய நகைக்கடன். குறைந்த வட்டி மற்றும் அதிக கடன் இதன் சிறப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விவசாய கடனுக்கு வட்டி விகிதத்தில் கொஞ்சம் குறைவு இருக்கும், சாதாரண கடத்துக்கு அதிகமாக இருக்குங்க. அதிகபட்சம் கடன் வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப விவசாய கடன் 7 லட்சத்துக்கு மேலே, ஓகேங்களா. ஸோ 25 லட்சம் வரை விவசாய கடன் கிடைக்கும். சாதாரண கடனா 3 லட்சம் வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ விவசாயம் கடன் பெற தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, விவசாய நிலத்திற்கான பட்டா அல்லது குத்தகை ஒப்பந்த ஆவணத்தை வங்கியில் சமர்ப்பித்தால் போதும். தேர்தல் தள்ளுபடி எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது தான் இப்போ எல்லாரும். ஸோ இந்த தேர்தலில் நகை கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய போகிறதா சில தகவல்கள் அங்கங்கே வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, உண்மைதான், கண்டிப்பாக. ஏன்னா 2021 நகைக்கடன் தள்ளுபடி சொன்னாங்க, அது செஞ்சாங்க. அதே போல் இந்த டைமும் நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக வரும், அது செய்ய போகிறாங்க. 5 சவரன் வரை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு கீழேனா 5 8 சவரன் வரைக்கும் வைக்கக்கூடிய நகைக்கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நகைக்கடன்களில் இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வச்சுக்கினா மட்டும்தான் இதை தள்ளுபடி கிடைக்குன்ற மாதிரி தகவல்கள் போயிட்டுருக்கு. கூட்டுறவு வங்கிகளில் தேர்தல் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவு, கடன் வழங்கும் பணிகள் எல்லாமே நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான மக்கள் கடன் பெறப்படாதால் பல கூட்டுறவு வங்கிகள் கடனை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது தற்காலிகமாக தான், இது சில நாட்களில் கொடுக்குறாங்க. அதனால் ஜனவரி 31 வரைக்கும் தான் இது நடக்கும், அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஸோ விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எல்லாரோடைய எதிர்பார்ப்பு நகைக்கடன் தள்ளுபடி எப்போ கொண்டு வரீங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கும், கண்டிப்பாக அது நடக்கும், கவலையை விடுங்க. ஸோ இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை நகைக்கடனை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலோட இணைந்திருக்கிற மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.